பக்கம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு அதிசயமான வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 38ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இதை எழுதினது ஆவியானவர் தான் அப்படின்றதுக்கு நமக்கு வேதத்தில் பேதுரு நிருபத்திலையும் தீமோத்தேயு நிருபத்திலையும் தேவ ஆவியானவர் என்ன செஞ்சிருக்குன்னா அதை எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேத புஸ்தகத்தை என்ன செஞ்சாராம், எழுதினாராம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் மாத்திரமே இந்த பூமியில் என்ன செய்கிறோம்னா நம்ம மறுபடியும் பிறந்த அடுத்த சந்ததிக்கு தயாராகிறோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்து திருமணம் ஆகுனா அந்த திருமணமாகிற அந்த குழந்தை என்ன செய்யுது, அடுத்து புது தலைமுறைகளை உருவாக்குது. அதே போல தான் நீங்களும் நானும் பிறந்தவர்கள், புதிதாய் பிறந்தவர்கள் எப்போ ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோமோ அப்போ தான் நாம் என்ன செய்கிறோம், அடுத்த சந்ததிகளை பெற்றெடுப்பதற்கு பலனுள்ளவங்களாக மாறுறோம். இதுதான் ஆவியானவருக்குரிய ரகசியம். ஆவியானவர் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நமக்கு துணையாளர் அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. துணையாளர் அப்படின்னா யார், நம்ம யாரை கை பிடிக்கிறோமோ, ஆணாக இருந்தால் பெண்ணை கையை பிடிக்கிறோம், பெண்ணாக இருந்தால் ஆணை கையை பிடிக்கிறோம். அப்போ தான் நம்ம சொல்லுவோம் ஏற்ற துணை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இந்த துணையோடு இணைந்து இந்த பூமியில் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. இந்த துணையோடு இணைந்து பூமியில் வருகிற போராட்டங்களை ஜெயிங்க. அந்த நேரத்தில் நம்ம திருமண நேரத்தில் நமக்கு என்ன செய்வாங்க, ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட துணையாளர். நான் தான் சொன்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு என்ன செஞ்சார், தான் சீசர்களோடு 3.5 ஆண்டுகள் இருந்ததுக்கு அப்புறமும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி இயேசு தான் சீசர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து இயேசு பேசும்போது, நான் மகிமைப்பட்டதற்கு அப்புறம் நீங்கள் காத்திருக்கணும், காத்திருந்தீங்கன்னா அந்த நேரம் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கிட்டத்தட்ட 50வது நாளில் பரிசுத்தாவியானவர் பூமிக்கு ஊற்றப்பட்டார். அதைத்தான் பெந்தேகோஸ்தே நாள் அப்படிங்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னா கிரேக்க பாஷையில் 50வது நாள்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்னது, 50வது நாள். அது ஒரு வகையான பண்டிகை. அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பண்டிகை. இஸ்ரவேலர்களுக்கு அது என்ன பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையிலே தேவன் அவர்களோடு பேசின நாள். சீனாய் மலையிலே அவர்கள் எகிப்திலிருந்து வந்து சீனாய் மலையில் தாபரிக்கிறாங்க. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார், மோசையோடு கூட பேசி பல சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். அதுதான் அவங்களுக்கு அது 50வது நாள். அந்த நாளை அவங்க விசேஷப்படுத்தினாங்க. அதே மாதிரி இயேசு சிலுவையில் மரிச்சதுக்கு அப்புறம் 50வது நாள் பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு என்ன செஞ்சார்னா நமக்கு பல சட்டங்களை கொடுத்திருக்கிறார், பல வழிநடத்துதல்களை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு 10 கட்டளைகளையும் பல நியமங்களையும் கொடுத்தார். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள் ஆலோசனைகளாகவும் பல காரியங்களை கட்டளைகளாகவும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் இது பெந்தேகோஸ்தே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சீனாய் மலையிலே மோசையோடு கூட தேவன் பேசின அனுபவத்தை தான், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை தான் நம்ம பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்கி வந்த நாள். சீனாய் மலையிலே மோசே தாமதித்த போது வேதம் போட்டிருக்கு, ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, புதிதாக தெய்வங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிதாக தெய்வங்களை உருவாக்க ஆரம்பித்த உடனே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்து, வேதத்தில் போட்டிருக்கு அன்றைக்கி ஒரு 3000 பேர் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டில் மோசையின் காலத்திலே நடந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் 3000 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்.
அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது வேதம் போட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே தேவ ஜனங்கள், அதாவது பேதுரு போன்ற பரிசுத்தவான்கள் எழும்பி ஜனங்களோடு கூட பேசுகிறாங்க. அந்த நாளில் ஒரே நாளில் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தேவுக்கும் புதிய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தேக்கும் உள்ள சின்ன வித்தியாசம்தான். பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாங்க? 3000 பேர் கொல்லப்பட்டாங்க அதே நாள். புதிய ஏற்பாட்டில் அதே நாளில் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? மீட்கப்பட்டாங்க, புதிதாக மனம் திரும்பி வந்தாங்க. இப்போ இதில் ரெண்டுல உள்ள வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசே மேலே போயிட்டாரு மலைக்கு. இயேசுவாது புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே மறுரூபமாகி பரலோகத்துக்கு போயிட்டார். மோசே பரலோகத்துக்கெல்லாம் போகலை, அவர் மலையில் போய் ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன்ட்டு யோசுவாவை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறார், மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் காத்திருக்கிற சூழ்நிலைகளை சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? தவறாக மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் காத்துருங்க. இயேசு பாருங்க தான் சீசர்களுக்கு அதான் சொன்னார். இங்கே நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க, இன்னும் அவங்க பரிசுத்த ஆவி அடையலை. இயேசு தான் சீசர்களை பார்த்து சொன்னார், நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? கொஞ்ச நாள் காத்துருங்க. ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? உலகத்துக்குள்ளே போய் என்னையை பற்றி அறிவிக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யாத, எவனும் போகாத, கொஞ்ச நாள் காத்துரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தோடு கூட போராடணும்னா இந்த சாதாரண மனுஷனால் போராட முடியாது. சாதாரண மனுஷன் ஆதாம் ஏற்கனவே போராடி எல்லாத்தையும் இழந்துட்டான். அதனால் அந்த மனுஷன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்ததை இயேசு சிலுவையின் மூலமாக மீட்டெடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை ஆவியானவரின் துணையோடு கூட தான் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். நான் தான் சொன்ன பாருங்க, ஆவியானவர் யார் அப்படின்னா நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட துணையாளர். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு வகையான திருமண ஒப்பந்தம் மாதிரி, நம்மளை ஆயத்தப்படுத்துகிற துணையாளர். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த ஆவியானவரை குறித்து தான் நம்ம இங்கே இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படும், அதுதான் ஆவியானவர். முதல்ல இங்கே போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆவி. ஆவியானவர் யாருக்கு தான் கொடுக்கப்படுகிறார்னா எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுறதில்லை. ஆவியானவர் யார் இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ, யார் இயேசுவை அவர் மீட்பர் என்று விசுவாசிக்கிறார்களோ, யார் இயேசுவின் மரணம் எனக்கானது, இயேசுவினுடைய பாடுகள் எனக்கானது, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்கானது, இயேசுவினுடைய பிறப்பு எனக்கானது, இயேசுவினுடைய வருகை எனக்கானது என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. இதை விசுவாசிக்காதவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது இல்லை. வேதம் போட்டிருக்குது, அதில் வேறொரு ஆவி அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இயேசுவை விசுவாசிக்காதவர்களை குறித்து யோவான் தெளிவாக சொல்கிறாரு, அவங்கெல்லாம் கள்ள ஆவிகளை உடையவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், என் வீட்டுக்கு யார் வந்தாலும், எந்த இடத்துல யார் வந்தாலும் இயேசுவை பற்றி சொல்கிறவங்கெல்லாம் கள்ள போதகர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போட்டிருக்கு. பைபிளை பற்றி பேசுகிறவங்க, பைபிளிலிருந்து யார் என்ன பேசினாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? அவங்கள கள்ளத்தனமானவர்கள், திருட்டுத்தனமானவர்கள் அல்லது பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம அவங்கள தள்ளி விடணும் அப்படின்னு நமக்கு வேதம் போட்டிருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை எப்போ பெறுகிறோம் அப்படின்னா, நான் சொன்னபடி முதல்ல இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கும் போது தான் வேதம் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும். அவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தால் தான் அவங்களால இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து போட்டிருக்குது. ஸ்தேவானை குறித்து ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வந்தீங்கன்னா ஆவியானவர் அங்கே போட்டிருக்கிறார், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக இருந்தான். 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனம் போட்டிருக்குது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக இருந்தபடினால ஆவி அவனை எதிர்கொள்ள அவர்களால் கூடாமல் போயிற்று. யாரால? எதிர்க்க விரும்பினவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய துணை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கும்போது மாத்திரமே நம்ம எதிர்த்து பேசுகிறவங்கள்ட்ட நாம் என்ன செய்ய முடியும்னா சரியான பதில் கொடுக்க முடியும். நம்மோடு கூட வாதாடுகிறவங்ககிட்ட நம்ம சரியான பதில் கொடுக்க முடியும்.
பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் உங்களுக்குள்ள இருந்துட்டு உங்களை போல அவங்ககிட்ட பேசுவாராம். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா தான் நாம பேசுகிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யும்னா உண்மைக்கே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கும். மற்றவர்களால் எதிர் பேச முடியாத வார்த்தைகளாக இருக்கும். மற்றவர்களால் எந்த வகையிலையும் நம்முடைய வார்த்தையை என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாத வார்த்தையாக இருக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்குது, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை போல பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் வேறு மாதிரி பேசுவோம்லாம் நம்மளை நினைக்கக்கூடாது. சாமியாடிகள் பேசுகிறது மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை போல தான் பேசுவார். நம்ம சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்னாலே என்ன செய்கிறோம், சாமியாடுறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அப்படின்னு நினச்சி சில நேரத்தில் நம்ம டிவியில் பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டால் கீழே விழுந்து குதிக்கிறதும், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் உருள்றதும், இதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது கிடையாது. அதெல்லாம் நீங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனையும் அப்படி என்ன செய்கிறது இல்லை, செய்கிறதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து போட்டிருக்கு, அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை போல பேசுவார். உங்களுக்குள்ள இருந்து உங்களை போல பேசுவார். உங்களை போல பேசும்போது எதிர்த்து பேசுறவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு பதில் பேசவே முடியாது. அதுதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில நீங்க தனியா போராட முடியாதுன்னு சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்க காத்துருங்க அப்படின்னு தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த கட்டளையை கொடுக்குறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வர்றது வரைக்கும் இந்த பூமியில் எலும்பி நடமாடாதீங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். உங்கள் மேலே ஆவியானவர் வந்த உடனே நீங்கள் பலன் அடைவீங்க. பலன் அடைஞ்சாதான் நீங்கள் இந்த பூமியில் சாட்சியாக இருப்பீங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே போட்டிருக்குது, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்தால் தான் நீங்கள் பலன் அடைவீர்கள். யாக்கோபு சொல்லுகிறார், ஆவி இல்லாத சரீரம் செத்தது அப்படின்றார். ஆவி இல்லாத சரீரம், கிரியை இல்லாத விசுவாசம், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இல்லைன்னா நாம் குழந்தையா இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் இன்னும் பருவம் அடையலை, அல்லது இன்னும் நம்ம வாலிப வயதுக்கு வரலை, இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரலை, தேவனிடத்தில் சேர வேண்டிய அளவு நம்ம சேரலை, இன்னும் நாம் அடைய வேண்டிய வசனத்தினுடைய சத்துக்களை வசனத்திலிருந்து எடுத்து நம்ம என்ன செய்யலை, அடையலை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனை இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பரிசு, ஈவு அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா நமக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்து நமக்கு துணையாளராக மாறும்போது தான் நம்ம கையை பிடிச்சி அவர் நடத்த ஆரம்பிப்பார். வளராதது வரைக்கும், நமக்குள்ள ஆவியானவர் வளராதது வரைக்கும், நாம் ஆவிக்குள்ளே வளராதது வரைக்கும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்க, நாம் பலவீனர்களாகவே இருப்போம், பல வகையில் அலக்களிக்கப்படுவோம். அப்போ ஆவிக்குள்ளே நம்ம வளரணும் அப்படின்னா வேதத்தில் பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கு. ஆவியானவர் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர். அவர் இந்த மனுஷன்கிட்ட தான் வருவார், அந்த மனுஷன்கிட்ட தான் வருவார், இந்த சபைக்கு தான் வருவார், அந்த சபைக்கு தான் வருவார்னு கிடையாது. எந்த சபைக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த கூட்டத்துக்கும் அவர் வருவதற்கு என்ன செய்கிறார், ஆவலாக இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு புறஜாதியான் கொர்நேலியு, அவன் ஒரு யூதனே கிடையாது, அவன் ஒரு புறஜாதியான். அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கே சம்மந்தம் இல்லாதவன். அவன் யூதன்லாம் கிடையாது. நான் தான் சொன்ன பாருங்க, தேவன் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, அங்கே கொர்நேலியுட்ட தேவதூதன் பேசுகிறான். என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யும், உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உன் தான தர்மம் கேட்கப்பட்டுச்சு,
உன் செயல்கள் எல்லாம் தேவனாலே பார்க்கப்பட்டுச்சு. உன் வீட்டுக்கும் இனி என்ன செய்ய போகுதுன்னா பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பப்பட போகிறது. உன் வம்சத்துக்கு இனிமேல் என்ன செய்ய போகிறது, எல்லா வகையிலையும் ஆவியானவருடைய நிறைவு கிடைக்க போகிறது. அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவருக்குள்ளே நாம் வளரணும் அப்படின்னா ஆவியானவர் அன்னைக்கு கொர்நேலியிட்ட கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஒரு பேதுரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவனை கூப்பிட்டு உன் வீட்டில் என்ன செய், வசனத்தை கேளுன்ற. அப்போ நீங்கள் ஆவியானவருக்குள்ளே வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற வசனத்தை கவனிக்கணும். ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது. ஆவியானவர் இல்லாமல் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வளரணும், ஆவியானவர் உங்கள் மூலமாக வெளிப்படணும், ஆவியானவர் உங்களுடைய குடும்பங்களில் வெளிப்படணும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு சொல்லுகிற, தேவ மனிதர்கள் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். வார்த்தை தான் ஆவியானவரை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வைக்குது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவரால் எழுதப்பட்டது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவரால் எழுதப்பட்டது. அப்ப இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு உட்கொள்ளுகிறீர்களோ, இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க கவனிக்கிறீர்களோ, இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க அபியாசப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் உங்களுள்ள பலப்படுவார் உங்களுக்குள்ளே. இங்க பாருங்க, கொர்நேலி என்கிறவனை தேவன் என்ன செய்யறாருன்னா சந்திச்சு இந்த மனுஷனை கூப்பிட்டுவான்ற. ஆண்டவர் நினைச்சா கொர்நேலியை என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துலயே அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். தேவதூதனை அனுப்பி உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்றவரு அதே தேவன் தூதனை அனுப்பி உனக்கு பரிசுத்த ஆவியானவரை தர்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செஞ்சார்னா, சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு மேலே ஒரு ஊழியக்காரன் இருக்கான், அந்த ஊழியக்காரன் என்ன பேசுகிறானோ முதல் அதை கவனி. அதை நீ உண்மையாக கவனிச்சேன்னா உனக்கு நான் ஆவியானவரை பரிசா தருவேன். தேவனுடைய வார்த்தைகளை, தேவ மனிதர்கள் மூலமாக வெளிப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக கவனிச்சா, இங்கே யாருமே பரிசுத்த ஆவிக்கெல்லாம் வேண்டுதல் பண்ணலை. கொர்நேலி வீட்டில் பரிசுத்த ஆவியை தாங்கப்பான்லாம் வேண்டுதல் பண்ணலை. பரிசுத்த ஆவியை தாங்கப்பான்னு வேண்டுதல் பண்ணுவது தவறு என்று நான் சொல்ல வரலை. பரிசுத்த ஆவியை தாங்கப்பான்னு வேண்டுதல் பண்ணுவது தவறெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்ன பாருங்க, இயேசுடைய சீசர்கள் 50 நாள் வேண்டுதல் பண்ணாங்க மேல் வீட்டில் உட்காந்து. இயேசு சொல்லிட்டாரு, நான் வர்றது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவர் வர்றது வரைக்கும் காத்து கடங்கன்ட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்னு இயேசுவே சொல்கிறார். தன்னிடத்தில் கேட்குற அப்பத்தை கேட்குற மனுஷனுக்கு கல்லை கொடுப்பியா, தன்னிட்ட மீனை கேட்குற மனுஷனுக்கு பாம்பை கொடுப்பியா அப்படின்னு பேசிட்டு, பிதாவும் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார், தருகிறார் அப்படின்னு இயேசுவும் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் வேண்டிக் கொண்டாலும் தருகிறார் தேவன். அதே நேரத்தில் இங்கே பாருங்க, கொர்நேலி வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் எல்லாம் வசனத்தை கேட்டு கொண்டிருந்த போது, அந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் போட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே இறங்கினார்னா, வசனத்தை கேட்குறவங்க மேலெல்லாம். இவங்களாம் யாருமே ஞானஸ்தானம் எடுக்கலை. நீங்கள் அது கீழே வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னா அது உண்மைதான், அது நம்ம பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று போல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சட்டத்தை வைக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் என்ன செய்யலை, இங்கே கொர்நேலி வீட்டில் யாருமே ஞானஸ்தானம் எடுக்கலை, கொர்நேலியவே ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் இங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், ஊற்றப்பட்டார். அதனால் நம்ம ஞானஸ்தானம் எடுக்காமே இருந்துட்டோம்னாலே பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறதும் வேதத்தின்படி தப்பு. எல்லாமே தேவன் போகிற போக்கில் போயிடணுமே ஒழிய நம்ம போக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது, தேவனை கொண்டு வந்துடக்கூடாது. தேவன் சில இடங்களில் சில சூழ்நிலைகள், சில காரணங்கள், இவங்களால் ஞானஸ்தானம் எடுக்க முடியலை, இவங்க ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் அவசியம் அப்படின்னு சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், தேவன் இறக்குகிறார். இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்த எல்லாரும் பார்த்தாங்களாம். அப்போ எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வளரத்தான் என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்பது நிச்சயமாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடியது.
பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் அவன் இயேசுவை கர்த்தர் என்று மற்றவங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான்னா நிரூபிக்கிறான். இவன் ஏற்றுக்கொள்ளலாம். இவன் மற்றவங்களுக்கு முன்பாக இயேசுதான் ஆண்டவர், இங்க பாருங்க அப்படின்னு இவனால் நிரூபிக்கிறதுக்கு எப்பத்தான் இந்த மனுஷனால முடியும் அப்படின்னா, இவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நாம் இந்த பூமியில மற்றவர்களுக்கு இயேசு என்ன செய்ய முடியாது? தேவன் என்று நிரூபிக்க முடியாது. நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை எடுத்தாலும் சரி, நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலனை ஆவியானவர் சந்திக்கிறார். இதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை சந்திக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை சந்தித்த உடனே பவுல் அப்போஸ்தலனை குறித்து வேதம் போட்டிருக்கு. அவன் உடனே வந்து அந்த 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அனனியா சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேலே கையை வச்சு, சகோதரனாகிய சவுலே, இந்த மாதிரி உன்னை வழியில் சந்திச்ச இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை என்ன செஞ்சார்? அனுப்பினார் அப்படின்னு சவுலை அனனியா சந்திக்கும் போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்தது, உடனே அவன் பார்வை அடைந்தான், எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்த வசனம் 20ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவன் என்ன செஞ்சான்? ஆலயங்களில் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இயேசு ஆண்டவர் அப்படின்றத அவனால் என்ன செய்ய முடியும்? நிரூபிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ பரிசுத்தாவினாலே நீங்கள் நிரப்பப்படணும். ஒவ்வொரு மனுஷனும் ரசிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவினாலே என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். பரிசுத்தாவினாலே நிறைவு அப்படின்றது நான் தான் சொன்ன பாருங்க, அந்நிய பாஷை அபிஷேகம் அவசியம். அந்நிய பாஷை இல்லாமல் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பாரானா? இருப்பார். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனால இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடவே முடியாது. ஆனால் பரிசுத்தாவியானவர் இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படின்னா, இயேசு சொல்லும்போது சொல்கிற பாருங்க, பெற்றோர் இல்லாத அனாதைகளுடைய வாழ்க்கை. பெற்றோர் இல்லாத அனாதைகளுடைய வாழ்க்கை தான் பரிசுத்தாவியானவருடைய வளர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வார்த்தையை இயேசு சொல்கிறாரு, பெற்றோர் இல்லாத அனாதைகளைப் போல பரிசுத்தாவியானவர் இல்லாத, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை. 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரத்துலையும் ஆவியானவர் எழுதி வச்சு, ஆவியானவரை குறித்து அவர் நிறைய எழுதுறாரு. 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவரை அனுபவியாதவர்கள் அம்மா அப்பா அன்பை அனுபவியாதவர்களை போன்றவர்கள். தாய் பாசத்தை, தகப்பனுடைய பாசத்தை ஒரு மனுஷனால் எப்படி அனுபவிக்காதவனோ அவன்தான் ஆவியானவரை அனுபவிக்காததுனால, ஆவியானவரை அங்கீகரிக்காதனால, ஆவியானவரிலே அவன் இடம் கொடுக்காததுனால அவன் தேவனுடைய அன்பை சரியாக அவனால் என்ன செய்ய முடியாது? புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தான் இயேசு இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 16ஆம் வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்கள் கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை தருவார். ஆனால் அந்த உலகம் புரிஞ்சுக்கிறாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். ஏன் உலகம் புரிஞ்சுக்கிறாருன்னா, உலகம் என்னை விசுவாசிக்கலை. விசுவாசிக்காதனால பரிசுத்த ஆவியை அதனால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தில் ரெண்டே ஆவி தான். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது, அசுத்த ஆவி பிசாசிடமிருந்து வருகிறது. தேவனிடத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிசாசிடத்தில் போலியாக இருக்கிறது. எல்லா ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸ் இருக்கிறது மாதிரி, எல்லா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் இருக்கிறது மாதிரி, தேவனுக்கு என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் அப்படியே போலியாக பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். பிசாசும் அந்நிய பாஷைகளை பேசுகிற மனிதர்களை எழுப்புகிறான். பிசாசும் அற்புதங்களை செய்கிற மனிதர்களை எழுப்புகிறான். வேதம் போட்டிருக்கு, அதெல்லாம் பொய்யான அற்புதங்கள், பொய்யானவைகள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஆவியானவரை நீங்கள் அபிஷேகத்தை பெறலை அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அனாதைகளை போல தான் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய என்ன செய்யாதுன்னா சந்தோஷம் இருக்காது, பெரிய சமாதானம் இருக்காது, பெரிய நிம்மதி இருக்காது.
ஏனென்றால் ரோமர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, ஆவியானவரால் தான் நமக்குள்ள என்ன செய்தான், சந்தோஷமும் சமாதானமும் தேவனாலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம்னு சொல்லி அவர் 14ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆவியானவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 17ஆம் வசனம், ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட மக்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கணும். நான் தான் சொன்ன பாருங்க, நீங்கள் விரும்பி கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் விரும்பலை அல்லது எனக்கு அதை பற்றி தெரியலை, ஏன்னா அப்படிலாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாருன்னா, எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு. எபேசு பட்டணத்துக்கு வந்த உடனே எபேசு பட்டணத்து மக்கள்கிட்ட கேட்குறார், ஏப்பா நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்குறார். 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களாம். யார்கிட்ட கேட்கிறாருன்னா விசுவாசிகள்கிட்ட தான் கேட்கிறார். விசுவாசிகள்கிட்ட தான் கேட்கிறார். நீங்களாம் விசுவாசிகள், எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு வர்றாரு. நீங்களாம் விசுவாசிகள், விசுவாசிகளான நீங்கள்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னு நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்றாங்க. பரிசுத்த ஆவின்றத நாங்கள் கேள்விப்படவே இல்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியவே செய்யாது அப்படின்றாங்க. உடனே இயேசு பவுல் அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அதில் போட்டிருக்கு 6ஆம் வசனம், அதுக்கு கீழே நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது 6ஆம் வசனம் போட்டிருக்குது, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அதனால் அந்நிய பாஷை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வருவது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது நமக்கு என்ன செய்யாது, பிரயோஜனமாக இருக்காது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே அனுபவிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே பாருங்க, எபேசு பட்டணத்துக்கு வரும்போதும் சரி, அல்லது பேதுரு கூடியிருந்த இடத்துக்கு வரும்போதும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கொர்நேலியு வீட்டுக்கு வரும்போதும் சரி, எந்த இடத்துல ஆவியானவர் வந்தாலும், ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தாலும், எந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இதுக்கு வேற வேதத்துக்கு முரண்பட்டு யார் பேசினாலும் அவர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், கள்ள போதகர்கள்னு சொல்கிறோம். அவங்க தான் கண் சொருகி போன குருடர்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படாமையே பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்திக்காமே நம்ம பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போயிடுறோம். எபேசு பட்டணத்தில் அப்படி தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு பேதுருவை பவுலை அனுப்புகிறார். பவுல் அங்கே வந்த உடனே பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படலைன்ன உடனே பைபிளில் போட்டிருக்குது, உடனே பரிசுத்த ஆவி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே கை வைத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள், உங்களுக்கு மேலே இருக்கிற பரிசுத்தவான்கள் உங்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவி வரும். நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதும் பரிசுத்த ஆவி வரும். அல்லது தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு காத்திருக்கும் போது வரும். பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் வரக்கூடியவர், எல்லா விதங்கள்லையும் வரக்கூடியவர். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். அந்த அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருக்கான அத்தாட்சின்னு சொன்னால் யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு விதங்களில் வருகிறார். அதான் நான் சொன்ன பாருங்க, கொர்நேலியு விட்ட பேதுருவை கூப்பிட்டு வா அப்போ தான் வருவேன்றாரு. பேதுருவை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வா அப்போ தான் வருவேன்றாரு. பவுல்கிட்ட பைபிளில் போட்டுருக்கு, அனனியாவை நீ பவுல் வீட்டுக்கு போ அப்போ தான் நான் வருவேன்றாரு. அனனியா பவுல் வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ பேதுருவை மையமாக வச்சு, இல்லை நீ உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னு சொன்னால் அதுவும் சரிதான். அதுதான் சத்தியம்னு சொல்கிறது தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அதுவும் சரிதான், அதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. வேதத்தில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதுதான் 3 கால் இதுதான் 2 கால்லாம் வாதம் பண்ணக்கூடாது. முழு வேதத்தையும் படிக்கணும். முழு வேதத்தையும் படித்தா ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இங்கே பாருங்கள், சமாரியா பட்டணத்துக்கு வந்தீங்கனாலும் இதே மாதிரி தான். அப்போ அங்கே சமாரியா பட்டணத்தில் பேதுரு வருகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பேதுரு வருகிறார். அப்போ அங்கே பேதுரு வரும்போது சமாரியா பட்டணத்தில் பாருங்கள், பிலிப்பு என்கிற மனிதன் அந்த பட்டணத்தில் போய் இயேசுவை பற்றி சொல்கிறான். இயேசுவை பற்றி சொல்கிறான். நான் தான் சொன்னேன் பாருங்க, எபேசு பட்டணத்தில் பவுல் போய் இயேசுவை பற்றி சொல்லலை. பிலிப்பு இங்கே சமாரியா பட்டணத்தில் பேதுரு போய் இயேசுவை பற்றி சொல்லலை. ஆனால்
பவுல் மூலமாக எபேசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். சில நேரத்தில் ஏன் மூலம் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் யாராவது ஒரு பரிசுத்தவானை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அதுக்காக இவர் மூலமாக பரிசுத்த ஆவியை கிடைக்காதுன்னு நீங்கள் நம்பக்கூடாது, அப்படி நினச்சிடக்கூடாது. ஏன்னா நான் சொல்ல பாருங்க, அனனியாவை கொண்டு பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இங்கே சமாரியா பட்டணத்தில் இயேசுவை பற்றி நம்ம பிலிப்பு சொல்கிறாரு. அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவரா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர் அப்படின்னு நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிப்பிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் பிலிப்பு என்ன செஞ்சார்? அதிசயங்களை செய்தார். நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பிலிப்பு மந்திரவாதியை என்ன செஞ்சார்? எதிர்கொண்டு மேற்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலாம் பிலிப்பு என்ன செய்யலை? செயல்படலை. ஏன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புட்ட பேசுவார், நீ கந்தாகிய மந்திரிட்ட போய் சேர்ந்து கூடாம்பார். இவ்வளவு பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், ஆனால் அந்த சமாரியா மக்களுக்கு பிலிப்பை கொண்டு தேவன் என்ன செய்யலை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கல. போய் கந்தாகிய மந்திரிட்ட இதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், போய் என்ன செய்ய, அவங்களோட சேர்ந்துக்கோ. நீங்கள் இதே 8ஆம் அதிகாரத்திலே வாசிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டுட்டு போயிடுவார். 40 வசனம் போட்டிருக்குவாருங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கு முதல் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஞானசானம் கொடுத்து கரையேறினோடனே 39 வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார்னு போட்டிருக்கு. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பு மூலமாக கிரியை செய்கிறார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கும்போது பேதுருவை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதையுமே நாம் நிதானிக்கக்கூடாது. தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நம்ம போகணும். சிலருடைய அனுபவத்தை வச்சுட்டு இதுதான் உலகத்தில் கிறிஸ்தவ அனுபவம்னு சில நேரத்தில் சிலர் போதிக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதெல்லாம் தவறான போதனை. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் வெவ்வேறு விதங்களிலே வந்து கொடுக்கப்படுகிறார். இங்கே பேதுரு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லை அப்படின்னா அவங்களால ரட்சிப்பை பூரணப்படுத்த முடியாது. அதனால தான் வேதம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவி, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவி. இயேசு அதான் சொல்ற, நீர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படாமல் ரட்சிப்பை பற்றி போய் பிரசங்கம் பண்ண போகாத. அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். ரட்சிக்கப்பட்டு நம்ம பல ஆண்டுகளாக இருக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா நமக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா நமக்கு அதை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறோம். நமக்கு வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களுடைய வழிநடத்துதல், அதாவது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பூரணர்களாய் மாறுவதற்கு துணை செய்கிறார். அவர் துணையாளர். உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற துணையாளர். மணவாளர் வந்து இயேசு, இவர் துணையாளர். மணவாளனுக்கு இவர் துணையாளர். மணவாளன் வந்து இயேசு. மணவாளர் வருவதற்கு முன்பாக நம்ம எல்லா வகையிலையும் வழிநடத்துவதற்கு தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற துணையாளர் தான் இயேசு. பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அவசியம். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர்னா ஏதோ கனவுல வர்றாரு, ஏதோ சொப்பனத்தில் வர்றாரு கிடையாது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கணும், பேசணும். அதைத்தான் நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, பிலிப்பு அங்கே இயேசுவை பற்றி சொல்லி ஜனங்கள் எல்லாம் சமாரியா பட்டணத்தில் மனம் திரும்ப வச்சிடுறாரு. முழு பட்டணமே மனம் திரும்பிருச்சான். நம்மளால் என்ன செய்ய முடியலை? நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லி மனம் திருப்ப முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, பைபிளில் போட்டு நல்லவர்களாக இருக்கிறோம். நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட மாட்டேன்றாங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கினா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லவர்களாக இருக்கிறதுனால தான் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்களாம். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தான் அந்த வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்படணும். அவங்க ஜனங்கள் சேர்க்கப்படுவதற்கு முதல்ல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
இப்போ என் வீட்டில் இருக்கவங்க ஏன் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னா, முதல்ல இங்கே ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் வச்சிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கலாம், அடுத்து விசுவாசத்தில் நீங்கள் நிரம்பி இருக்கலாம், ஆனால் நல்லவங்களாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் என்ன செய்வாங்க, தேவனிடத்தில் சேர்க்கப்படுவாங்க. உங்களுடைய செயல்கள் தான் அவங்களுக்குள்ள உயிரை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும். நீங்கள் செய்யாமல் ஒரு மனுஷன்கிட்ட போய் விசுவாசத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு போட்டிருக்குது. நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வீங்க, அன்பாக இருங்கன்னு போதிப்பீங்க. நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, அவங்கள என்ன செய்வீங்க, மன்னிங்கன்னு போதிப்பீங்க. அப்போ நீங்களும் மாற மாட்டீங்க, அவங்களும் மாற மாட்டாங்க. ஆனால் அவங்க ஏமாத்தலாம், ஆனால் நீங்கள் உங்களை என்ன செய்கிறீங்க, ஏமாத்திக்கிறீங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பாருங்க, சமாரியா பட்டணத்துக்குள்ளே போகிறான். அந்த முழு பட்டணம் மாறுகிறது. மாறின உடனே வேதத்தில் போட்டிருக்கு, அங்கிருந்த மந்திரவாதி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தானா. அங்கே இருக்கிற மந்திரவாதி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தானா. உடனே பேதுரு வருகிறார். இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அருளப்பட்ட உடனே அந்த மந்திரவாதி என்ன செஞ்சானா, பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நான் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறேனோ பேதுருவை போல எனக்கு என்ன செய்யணும், மற்றவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னு பேதுருகிட்ட கேட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அநேகர் நாசமாக போகிறாங்க. பேதுரு அப்படி தான் சொல்கிறான். நீ வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்ட, பரிசுத்தாவியானவர் தவறாக புரிஞ்சுக்கிட்ட, தேவனை தவறாக புரிஞ்சுக்கிட்ட, நீ நாசமாக போகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பி குணப்படுன்றியான். நிறையா பேர் நாசமாக போனாலும் மனம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன்றாங்க, வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க. நான் உலகத்தாரை பற்றியெல்லாம் பேசலை. இந்த மந்திரவாதி யார், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாள். ஆனால் அவருக்கு என்ன செய்கிறார், பணத்தை கொண்டு போய் கொடுத்து பரிசுத்தாவியாரை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறார். அதனால தான் இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட சிலர் என்ன செஞ்சாங்க, பைபிளை வச்சு இயேசுகிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போல்லாம் இயேசு சொல்லுவார், நீங்கள் வசனத்தை குறித்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்கப்பா, உங்களுக்கு சரியாக வசனத்தை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் போதிக்கிறதையும் கவனிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு இயேசு அவங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாருங்கள், தவறான காரியங்களை நம்ம ஈஸியாக நம்மளை பிடிச்சிக்கணும். சரியான காரியம் நம்மளை ஈஸியாக என்ன செய்யாது, நம்ம பிடிக்காது. பாருங்கள், இயேசுடைய சீசர்கள் ஒரு முறை இயேசுகிட்ட என்ன செய்கிறாங்க, உள்ளே போகிறாங்க ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது திடீர்னு அந்த ஊருக்காரங்க வராதிங்கன்றாங்க. உடனே இயேசுடைய சீசர்கள் சொல்கிறாங்க, வானத்திலேருந்து எலியா அக்கினி இறக்குனாருவார், அதே மாதிரி இறக்கிடுவோமான்னு கேட்குறாங்க. ஒருத்தனை சாக வைக்கிறதுக்கு அவனுக்கு விசுவாசம், எலியா செஞ்ச போல நம்ம செய்வோமான்றாங்க. அதே நேரத்தில் 5000 பேர் உட்காந்துருக்கான், இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஏசு சீசர்கள்ட்ட என்ன செய்கிறாரு, நீங்கள்லாம் இப்படி அனுப்பிவிட்டால் சோர்ந்து போயிடுவாங்கடா, நீங்கள் எல்லாம் வரிசையாக உட்கார வைப்பா, இவங்களுக்குலாம் எப்படி சாப்பாடு கொடுப்ப. இதே எலிசா சாப்பாடு கொடுத்துருக்கேன் நிறையா பேர்த்துக்கு, பைபிளில் இருக்குது. இதே எலிசா மூலமாக எத்தனை சாப்பாடுகள், அந்த இதெல்லாம் அவங்களுக்கு விசுவாசத்தில் வராது. பொதுவாக அவங்களுக்கு இல்லை, நமக்கு அப்படி தான். நல்ல விஷயத்துக்கு ஏதாவது சொல்லலை, இவன் வாழ்வதற்கு கர்த்தரால் வாழ வைக்க முடியும்னு சொல்லி ஏதாவது விசுவாசிங்கன்னா விசுவாசிக்க தெரியாது. அதே நேரத்தில் கர்த்தர் இவனை என்ன செய்வார், கவுத்து போடுவார்னு விசுவாசிங்கன்னா அழகாக என்ன செய்வீங்க, விசுவாசிப்பீங்க. இதுதான் நேச்சர். ஆனால் வேத புஸ்தகத்தில் பாருங்கள், வசனத்தை குறித்த தவறான எண்ணம் யாருக்கு இருந்துச்சு, அந்த மந்திரவாதியாக இருந்து மனம் திரும்பினவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் பவுல் அங்கே பேதுரு சொல்கிறாரு, பரிசுத்தாவியை பெறுவதற்கு பணம் இல்லைப்பா, மனம் அவசியம். நீ நல்லவனாக என்ன செய்யணும், இருக்கணும். நீ நல்லவனாக இருக்கணும், நீ தேவனை தேடுறவனாக இருக்கணும், தேவன் உன் மேலே என்ன செய்யணும், பிரியப்படணும், நீ தேவன் மேலே பிரியப்படணும். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்ன செய்யாது, மாறாது. இப்போ பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் தான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் தருகிறார். ஆனால் பரிசுத்தாவியானவர் இருந்தால் மாத்திரமே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவியானவருக்காக காத்திருக்கணும். பரிசுத்தாவியானவருக்காக காத்திருக்கணும். காத்திருக்கும் போது நான் சொன்னபடி அன்றைக்கி மோசே வருவதற்காக காத்திருந்த ஜனங்கள் தவறி போனது மாதிரி நீங்கள் தவறி போயிடக்கூடாது. சில இடத்துல காத்திருக்கிறது என்ன செஞ்சிடும்னா சில அவசர முடிவுகள் எடுக்க வச்சிடும். அதனால் சில ஆபத்துக்கள் வரும். இப்படி தான் பைபிளில் சவுல் சாமுவேல் வரும் வரைக்கும் காத்திருக்காமல் அவசரப்பட்டுருவான். சாமுவேல் வர லேட் ஆயிரும். சாமுவேல் குறித்த நேரத்திற்கு அவர் வரமாட்டார்.
உடனே இவர் என்ன செஞ்சிருவார்னா அவசரப்பட்டு பலியிட ஆரம்பிச்சிருவார். பைபிளில் போட்டிருக்கு உடனே சாமுவேல் வந்துடுவார். நீ புத்தியீனமாக செஞ்சுட்ட. சில நேரத்தில் காத்திருக்கிற நானும் நீங்களும், பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அவங்க நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கவங்க நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம காத்திருந்து 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 கடைசியாக கைக்கூடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம தவறான முடிவு எடுத்துருவோம். கைக்கூடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சரியான நேரம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். ஆவியானவர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிசாசு பட்டுன்னு குறுக்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, இதை எடுத்துட்டு ஓடி போயிருந்தான். சில நேரத்தில் அப்படிலாம் நடக்கும். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, காத்திருந்த மனுஷன் எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு செய்வியான். இந்த ஆகாரம் மனைவியாக்கும் போது மட்டும் கர்த்தர்ட்ட கேட்கவே மாட்டாங்க. நீ வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு செய்வியான். ஆகாரம் விரட்டி விடுறப்ப கூட கர்த்தர் என்ன செய்வார், இவனை விரட்டி விடுன்னு சொல்லுவார். அதை கூட கேட்டு தான் செய்வான். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேன், ஆகாரோட அதான் சொல்கிறேன்ல, நான் தான் சொல்கிறேன், தவறானது நம்மளை தேடி வரும்போது நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடறோம், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறோம். ஆனால் சரியானது கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியலை, சரியானது வரட்டும்னு காத்திருக்க முடியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காத்திருப்பதை தவிர்த்ததுனாலே அன்னைக்கு 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே நேரத்தில் பேதுரு இயேசு சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வருவார்லாம் தெரியாது, வர்றது வரை காத்திருக்க சொன்னார் இயேசு. அவன் காத்திருந்தான். காத்திருந்ததுனால அவர்கள் மூலமாக 3000 பேர் ஒரே நாள் என்ன செஞ்சாங்க, மீட்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று இருக்கிறவங்க, இயேசு சொல்கிறாரு பாருங்க, தாகம் உள்ளவனுக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன், நீ உன்ட்ட வாஞ்சையாக இருந்திருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்று நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஜனத்துக்கு விடுதலையாக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்று இந்த ஜனத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நான் சமாதான வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எதற்கு செலவழிக்க போகிறோம்ன்ற சிந்தை இருக்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க. ஏதோ பாஸ் சொன்னார் பரிசுத்த ஆவி வேணுமா, அதனால் ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்கன்னா அவர் ஏமாளி இல்லை. பாஸ் வேணால் ஏமாளி, 4 வாட்டி கேட்குது சிஸ்டர் இருந்தாங்க பேனா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவார். அவர் ஏமாளி இல்லை. யாரையும் அவர் என்ன செய்கிறது இல்லை, நம்பி மோசம் போகிறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. பைபிளில் யோவானில் எழுதும்போது போட்டிருக்கார், அவரை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் பவுல அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறான், அவனுடைய பிரயோஜனத்திற்கு தக்க என்ன செய்கிறாராம், வரங்களை பகிர்ந்து கொடுக்குறாராம். அவங்க பிரயோஜனத்தக்க. இதுட்டு நிறையா கொடுத்தா இது நிறைய செலவழிக்காது. இது என்ன செய்யும், வாங்குறதெல்லாம் சும்மா புதைச்சி வச்சிடும். ஒருத்தன் தாளந்தை போய் புதைச்சி வச்சான் பாருங்க, ஒன்றை வாங்கிட்டு போய் புதைச்சி வைக்கிறான், 10 வாங்கினவன் பயன்படுத்துகிறான். ஆண்டவருக்கு அன்னைக்கே தெரியும், இவன்ட்ட 10 கொடுத்தோம்னா இவன் 10ஐயும் புதைச்சி வச்சிருவான், இவன்ட்ட 5 கொடுத்தோம்னா இவன் 5ஐயும் புதைச்சி வச்சிருவான். ஆனால் அவன் வேண்டாம் என்ன செய்யலாம், வீரவசனம் பேசலாம். எனக்கு நீங்கள் 10 கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், நான் என்ன செஞ்சுருப்பேன், அதை மாற்றிருப்பேன், இதை மாற்றிருப்பேன். வீரவசனம் பேசுகிறதுக்கு நம்ம யாருக்கும் சொல்லித்தரலாம் தேவையில்லை. எல்லாருமே நல்லா என்ன செய்வோம், வீரவசனம் பேசுவோம். ஒன்றை கொடுத்து என்னடா செஞ்ச அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவனுக்கு பதிலே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரயோஜனம் இல்லாதவனே, சோம்பலானவனே, உன்னைய கொண்டு போய் நான் என்ன செஞ்சேன் பாரு, பயன்படுத்தணும்னு சொல்லி ஏமாந்தேன் பாரு, போய் இவனை தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவார். அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க, இவனுக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுங்கன்னா சில நேரத்தில் கேட்க தோணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைத்தாரே ஆனால் நான் நிச்சயமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரயோஜனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா, வாஞ்சிச்சிங்கன்னா, அப்படி நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து ஆவியானவரை தேவன் தருவார். பவுலுக்கு ஏன் தந்தார் வீடு தேடி வந்து, அவன் பாத்திரம், பயன்படுகிற பாத்திரம். இவனை கொடுத்தோம்னா என்ன செய்வார், பேதுருக்கு கொர்நேலியுக்கு ஏன் வீடு தேடி வந்தார், இவனை தேடி போனோம்னா இவன் குடும்பத்தெல்லாம் கூட்டு வந்து வச்சிருக்கான், இவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இவன் குடும்பத்துக்கெல்லாம் கூட கொடுப்போம். இதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்குது. நீங்கள் பயனுள்ளவங்களாக இருப்பீங்க அப்படின்னு தேவன் நம்பினால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்பயும் தருவார், எப்படியும் தருவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன், நீங்கள் விடுதலையோடு கூட வாழ முடியும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இயேசு உங்களுக்குள்ளே வாழுகிறதையும் இயேசுவோடு கூட நீங்கள் நடக்கிறதையும் நீங்கள் உணர முடியும் அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை குணமாக்க முடியும் அப்படின்னு அப்போஸ்தலர் 10:38 ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்ன பாருங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவர், நீங்கள் சத்தத்தை கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் சாத்தானின் தந்திரங்களை புரிந்து கொண்டு ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்வீங்க, மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில்.
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் சரியான பாதையில் நடந்து போக முடியும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் அவசியம். அதனால தான் இயேசு என்ன செஞ்சார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போன உடனே பரிசுத்த ஆவியானவர் வருவார். இதுவரைக்கும் நான் முன்னாடி போனேன், நீங்கள் எல்லாம் ஏன் பின்னாடி வந்தீங்க, இனிமே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி போக போகிறீங்க, ஆவியானவர் உங்கள் பின்னாடி இருந்து என்ன செய்ய போகிறார், செயல்பட போகிறார். இது வரைக்கும் நான் உங்களுக்கு முகமாக இருந்தேன், இனி நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க, முகமாக இருக்க போகிறீங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்மை முகமாக்கும்படியாக, நம்மளை பிரபல்யமாக்கும்படியாக, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படியாக, நம்மை தேவனுடைய மனிதர்களாக்கும்படியாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லும்படி மாற்றும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் வாஞ்சிக்கிறோன்ற வெளிச்சம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, நான் ஜோம் பண்ணாலும் சரி, யார் ஜோம் பண்ணாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்ன செய்வார், நிச்சயம் உங்களுக்கு தருவார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுதான் தெய்வம் என்று நிரூபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஏற்படுகிற வஞ்சகங்களுக்கும் சூதுகளுக்கும் பொல்லாத மனிதர்களால் பாவிகளால் வருகிற விபரீதங்களுக்கும் நீங்கள் தப்ப முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்தால் தான் நீங்கள் பாவங்களை மேற்கொள்ள முடியும். பாவங்களை மேற்கொண்டால் தான் பாவிகளை மேற்கொள்வீங்க. பாவங்களை மேற்கொள்ளாமல் எந்த பாவியும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. பாவங்களை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும். பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்து நீங்கள் பாவங்களை மேற்கொண்டீங்கன்னா எல்லா பாவிகளையும் நிச்சயம் தேவன் உங்களுக்கு கீழாக்குவார், நீங்கள் மேலாக இருப்பீங்க. அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, இந்த ஆவியானவரை குறித்து உலகம் இன்னைக்கு தியானித்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் வாழுகிற ஆலயம் நானும் நீங்கள் தான். இயேசு நிக்கோதேமுவிடம் சொன்னார், ஆவியினால் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ வர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் நமக்கு பாவம்னா என்ன, நீதினா என்ன அப்படின்னு இந்த உலகத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவரை குறித்து ஏராளமான சத்தியங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் அவசியம். ஆவியானவர் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை யாருக்கும் இருளாக தான் இருக்கும். ஆவியானவர் இருந்தால் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லது வெளிச்சமாக இருக்கும். ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை அடையாளத்தோடு இருக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் இல்லாத ஆவியானவருடைய அபிஷேகம் அது ஒரு முழுமை பெறாத அபிஷேகம். ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நீங்கள் அந்நிய பாஷையோடு இல்லை அப்படின்னா நீங்கள் முழுமையாக இன்னும் ஆவியானவருக்குள்ள வளரலன்னு அர்த்தம். ஆவியானவருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆவியானவருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் நிச்சயமாக உங்களை அந்நிய பாஷைகளின் ஊடாக தேவனின் ரகசியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நிச்சயமாக ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். இதாவே நீர் அருளின உங்களுடைய நல்ல ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை நன்மையான பாதைகளிலே நடத்துவதற்காக எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரப்பா. நாங்கள் இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கும், நாங்கள் இந்த விசுவாச ஓட்டத்துக்குள்ளே அநேகரை கொண்டு வருவதற்கும், நாங்கள் அநேகருக்கு தலையாய் இருக்கவும், அநேகருக்கு மேலாய் இருக்கவும், அநேகர்களுக்கு தலைவர்களாய் இருக்கவும் ஆவியானவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. அன்னைக்கு யோசேப்புக்குள்ள ஆவியானவர் இருந்ததுனால அவன் வம்சத்துக்கே தலையாக இருந்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. அன்னைக்கு தாவீதுக்குள்ள ஆவியானவர் இருந்தபடினால அவன் தேசத்துக்கே தலைவனாக இருந்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறதுனால தான் எங்களுடைய மேன்மை அதிகரிக்கும். நாங்கள் ஆவியானவர்களே அதிகமாய் வளரத்தான் எங்களுடைய மேன்மை இன்னும் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம்ப்பா.
ஆவியானவர் துணை இல்லாமல் நாங்கள் அசுத்தாவிகளை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவர் துணை இல்லாமல் நாங்கள் அநியாயக்காரர்களை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எந்த வகையிலையும் அவமானப்படாமல் வாழ முடியாது. ஆவியானவர் துணை இருந்தால் தான் அப்படின்ற நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஆவியானவரை நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்க, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அதிகமாய் காத்திருக்க, இந்த ஆவியானவரை கண்டடைவதற்கு நாங்கள் அதிகமாய் வசனத்தை சிந்திக்க எங்கள் நல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு பிலிப்பு மூலமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஆவியானவரை அருளின தேவன், அன்னைக்கு எபேசு பட்டணத்தின் ஜனங்களுக்கு ஆவியானவரை அருளின தேவன், அன்னைக்கு உடைய சீசர்களுக்கெல்லாம் ஆவியானவரை அருளின தேவன், பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவரை அருளின தேவன், எங்களுடைய திருச்சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆவியானவரை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்னைக்கு கொர்நேலியுவின் குடும்பத்தாருக்கெல்லாம் ஆவியானவரை அருளின தேவன், எங்களுடைய திருச்சபைக்கு வருகிற எல்லாருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் நீர் ஆவியானவரை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் வரும்போது மாத்திரமே பரலோகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இந்த ஜனங்களுக்குள்ளே வரும்பா. ஆவியானவர் வரும்போது மாத்திரமே நரகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இந்த ஜனங்களுக்குள்ளே வரும்பா. ஆவியானவர் வரும்போது மாத்திரமே பிசாசுக்கு தப்பி பிழைக்க இந்த ஜனங்களால் முடியும்பா. ஆவியானவர் இருந்தால் தான் கள்ள போதகர்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் வசனத்தை அப்படி இப்படி திரிச்சு பேசுகிறவங்களுக்கும் எங்களால் தப்ப முடியும். ஆண்டவரே, அதனால் ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தெருக்களில், இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கும் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. அதனால் வர தடைப்பட்ட ஜனங்களையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடங்க முடிய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. இவர்கள் அநேகருக்கு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி நிரூபிக்கிறதற்கு உங்களுடைய தேவன் தாமே, எங்கள் தேவன் தாமே இவர்களுக்கு நல்ல ஆவியானவரை அருள வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா ஆசீர்வாதத்தையும் அருளுகிற தேவன் ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியின் கனிகளையும் வரங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.